கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எனக்கு இந்த தருணத்தை கொடுத்து அப்படின்னால் பாஸ்டருக்கும் சபையாருக்கும் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். உங்களை எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். விசேஷமாக இந்த சபையில் நடத்தி கொண்டிருக்கிற அந்த மீட்டிங்குடைய தலைப்பு இட் இஸ் ரியலி நைஸ், வெரி குட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அநேக சர்ச்சில் பலவிதமான தலைப்புகளை கொடுத்து இது பண்ணுவாங்க. பட் பாஸ்டருடைய அந்த எண்ணம், பாஸ்டருடைய அவருடைய ஏக்கம், இதில் குறித்து நம்மளுக்கு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் விஷன் அண்ட் வாட் இஸ் இஸ் பர்டன். நீங்கள் எல்லாரும் ஒருத்தரும் ஒரு சின்ன பிள்ளைங்க கூட தேவனுக்காக ஊழிய செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் அவருக்கு ஆசை. அதுதான் தேவனுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. இந்த லீவ் நாட்களில் கூட தேவன் உங்களை எல்லாரையும் இந்த ஒரு நேரத்தை கொடுத்து இந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ ஒரு தீர்மானத்தோடு இங்கேருந்து போகணும். ஜஸ்ட் ஏதோ வந்தோம், டைம் பாஸ், லீவ் இருக்குது, அதனால் இந்த லீவை நம்ம எப்படியாவது இது முடிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு போயிடணும்னு நினைக்காதீங்க. இங்கேருந்து போகும்போது ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்ல வேணும் என்று அந்த எண்ணத்தோடு நீங்கள் இங்கே ஜபத்தோடு இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஆண்டு கூட வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் தான். இந்த எனக்கு தாத்தா பாட்டி ஊரெல்லாம் கோல்ஸ் பார்க் அந்த சைடு. பட் நான் இருந்த பக்கம்லாம் முதமா கார்டன், சின்னப்பா கார்டன் கேட்டிருப்பீங்கள்ல, அந்த சைடு நான் என்னோட வளர்ந்தது. நான் படித்தது ஃபாத்திமாஸில். நான் 17வது வயதில் என்னுடைய முழு நேர ஊழியத்துக்காக கர்த்தருக்காக என்னோடய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். when I was doing my 8th standard, 8வது படிக்கும் போது மிஷினரியாக போகணுன்ற ஒரு வாஞ்சை. மிஷினரி புக்கை நான் அதிகமாக வாசித்ததுனால மிஷினரியாக போகணும், பட் எங்கே போகணும்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் நான் அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் மிஷினரியாக போகணும். இப்போது ஒரு மிஷினரி பஞ்சாப்லேருந்து வந்திருந்தாங்க. பஞ்சாபை குறித்து சொல்லுறதுனால பஞ்சாபுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருந்தது. பட் ஆண்டர் ஒவ்வொரு நாட்களும் அதுக்காக நான் ஜெபம் பண்ணது உண்டு, ஆண்டரே நான் பஞ்சாபுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி. ஆனால் மிஷினரியாக அங்கே போகலை. ஆனால் மிஷினரி ஆன பிறகு பஞ்சாபில் அநேக வருஷங்கள் போய் ஊழியை செய்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்காரு. 19வது வயசில் நான் முழு நேரம் ஊழியம் பீகாரில் மிஷினரியாக நான் போனேன். அது கூட பார்த்திங்கன்னா அநேக விதமான தடைகள், பல விதமான காரியங்கள். நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக அழைச்சாங்க. when I was doing my 12th standard, ஆண்டவர் என்னை திட்டவட்டமாக ஊழியத்துக்காக என்னை அழைச்சதுனால இட் வாஸ் பிட் டிஃபிகல்ட். படிக்காமல் ஊழியத்துக்கு போனால், படிக்காமல் நான் இருந்த குடும்பத்துக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க, ஐயோ இது படிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்களேன்ற அது ஒரு பக்கம் ஒரு வெக்கம் எனக்குள்ளே இருந்தது. அதனால படிச்சுட்டு அது பிற பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் திட்டவட்டமாக ஒரு ஊழியக்காரமாக ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்க. அவங்க ஃப்ளைட்டில் ஏறின உடனே ஆண்டவர் என்னோட முகத்தை காட்டியிருக்காங்க. போய் உடனே நீ இந்தியாவில் போய் இறங்கின உடனே எங்கள் சபைக்கு வந்தாங்க. அவங்க அந்த பிள்ளையை பார்த்து என்னுடைய ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவளுக்கு நீ போய் ஜெபம் பண்ணி அனாயின் பண்ணி அவளை ஊழியத்துக்காக உற்சாகப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஃப்ளைட்டில் ஏறின உடனே அவங்க வந்த உடனே எங்கள் பாஸ்ட் அம்மாட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை காட்டினார், இப்படி ஊழியத்துக்காக அவளை ஆண்டவர் அழைச்சிட்ருக்காரு, அவள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் ஆண்டவர் அவளை திட்டவட்டம் ஊழியம் செய்யணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அவரை இது பண்ணுறாரு. அவளை பார்க்கணும். எங்கள் ஆண்டி என்ன செய்தாங்க, எல்லா பிள்ளைகளும் கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அப்போ அவங்க இவ இல்லைன்னு சொல்லி ஆண்டிக்கு தெரியும் நாம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறோன்னு தெரியும், அதனால இவனை படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு விட்டுட்டாங்க. கடைசியாக யாரும் இல்லைன்னு உடனே எங்கள் ஆண்டி எங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஜேம்ஸ் அம்மா, அவங்க பேர் ஜேம்ஸ் அம்மா, எல்லாரையும் இப்படி காட்டினேன், யாரும் இல்லைன்னாங்க. ஒரு வேளை என் பேரை சொல்லி அவளா இருக்கலாமா அப்படின்னாங்களாம். மம்மி ஒரே சந்தோஷம். உடனே என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் மம்மிகிட்ட சொன்னேன், மம்மி இப்போ விட்ருங்கோ, நான் படிக்கிறேன், படித்து வேலை செய்துட்டு அது பிறகு பார்க்குறேன், கண்டிப்பாக ஊழியம் செய்வேன், இப்போ கொஞ்சம் விடுங்க நான் படிச்சிடுறேன் அப்படின்னு மம்மிகிட்ட சொன்னேன். சரி ஓகே. மம்மி ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணல. நான் அடுத்த நாள் வழக்க போல் காலேஜுக்கு கிளம்பிட்டு போயிட்டு இருக்கும் போது பாதி வழியில் கூட வரல. வந்த உடனே என்னை அறியாமே நான் சர்ச் வாசலுக்குள்ளே கிளம்பி போயிட்டேன். அப்போ அன்றைக்கி சாட்டர்டே ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு சர்ச்சில் ப்ரேயர் நடந்த உடனே நான் உள்ளே போன உடனே எப்போவுமே யூஸ்வலாக உட்கார்ற ஃப்ரண்ட் ரோ, நான் போய் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ண உடனே ஆன்ட்டி தலைமையில் கை வச்சு எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு தட் டைம் I was 17 years.
உடனே இம்மீடியட்டாக ஐ ஜஸ்ட் டிஸ்கண்டினியூ மை ஸ்டடீஸ். என் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து 2 years ஐ வாஸ் வித் மை பாஸ்டர் ஆண்டி கூட எங்கள் மம்மியோட இருந்து நான் இங்கே பெங்களூரில் இருந்து ஊழியம் செய்வேன். அநேக தமிழ்நாடு பகுதிகளெல்லாம் கொண்டு போய் எங்களை கூப்பிட்டு போவாங்க. 19ஆம் வயசில் மிஷினரியாக போகிறதுக்கு என்னோடய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். மிஷினரியாக போய் கடந்து சென்று அங்கே ஒரு 4 வருஷம் ஸ்பின்ஸ்டராக இருந்து அங்கே உள்ள ஸ்கூலில் பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்வோம். கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். பீகார் அப்படின்ன உடனே எங்கள் வீட்டில் என் குடும்ப சில ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பீகார் அப்படின்னாலே ஐயோ அங்கே வந்து ஜனங்களை பார்க்க முடியாது, அங்கே மிருகங்களை தான் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. ஏன்னா மீன்ஸ் ஜனங்களே மிருகங்க போல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சுபாவம் அப்படி இருந்தது. அது இல்லாமல் நான் 19 years வயசு பொண்ணு, இப்போ நீ போய் ஊழியம் செய்கிறதுக்கு அவ்வளோ தூரம் போகிறதா இருந்தால் என்ன ஆகும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நான் பார்க்காம அதுக்கு எனக்கு மெயின் காரணம் எங்கள் அம்மா வந்து அதுக்கு முழுசாக அவங்க என்னை வந்து ஒப்பு கொடுத்துருந்தாங்க ஆண்டருக்காக. அது நிமித்தே மம்மி வாஸ் ஃபுல் சப்போர்ட். மம்மி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நாட்களில் அவங்கவுங்க பேரண்ட்ஸு பிள்ளைங்க கூட இருக்கணும், கூட இருந்து வைக்கணும். கல்யாணம் ஆனால் கூட சில பிள்ளைங்கள கூட வச்சு ஐயோ என் பிள்ளைய அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிற காலத்தில் எங்கள் அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் நான் 19 years இருக்கும்போது என்னை மிஷினரியாக அனுப்பணும்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை வந்து ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களே இட் இஸ் ரியலி கிரேட் சேலஞ்ச். அநேகர் யோசிப்பாங்க, ஐயோ பட்ட பிள்ளை கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்கும், கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அப்புறமா அதுக்கு பிறகு அப்படியே போயிடும், அதனால் கொஞ்சம் கூட இருக்கட்டுமே நினைக்கிற நாட்களில் நான் என்னை வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அங்கே போனேன். ஆண்டோடைய கிருபையினால் பல விதமான போராட்டங்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஹிந்தி நமக்கு இங்கே பெங்களூர் ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்சாலும் அங்கே உள்ள ஜனங்களோட பேசுகிறதுக்கு போய் ஒரு 3 months கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் ஹிந்தி நல்லா ஒரு அளவுக்கு பேசுகிறதுக்கு. 6வது மாதத்தில் தைரியமாக வயசு பொண்ணு அப்போ நான் தெருவில் நின்று ஜனங்க மத்தியில் பிரசங்க பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அநேக அங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு, ஏன்னா அப்படியெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டெல்லாம் வெரி ரேர். அங்கே நான் என்னுடைய கழுத்தில் கொட்டு, இப்போ அந்த ட்ரம்ஸ் பேண்டுன்னு சொல்லுவாங்களே அடித்து சர்ச்சில் எல்லாம் பாடம் இப்போல்லாம் இருக்குன்னு தெரில, அதை நான் கழுத்தில் மாட்டிட்டு நான் கொட்டை அடிப்பேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட எல்லாம் வருவாங்க, அக்காசுங்கெல்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி முடித்த உடனே ஒரு நாடகம், ஒரு ஸ்கிட்டு போட்டு அப்படியே உடனே ஜனங்களுக்கு காஸ்பல் சொல்லி அந்த நாட்கள்லேருந்து அப்படி செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அது நிமித்தம் அநேகர் ஆண்டருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஏசு யாருன்ற தெரியாத நாட்களில் ஈஷு மசி அப்படின்னா இப்போ உஷா மிஷன் அப்படின்றோம் இல்லைங்களா, டெய்லரிங் மிஷன் அதுவா அப்படின்னு கேட்பாங்க. ஏசு மசி அப்படின்னா அது சம் மிஷன், அது ஏதோ ஒரு டெய்லரிங் மிஷன் போல தருது அப்படின்னு நினைக்கிற நாட்களில் ஆண்டவர் என்னை அங்கே கொண்டு போய் ஊழியர் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்து அது பிறகு 2 years பீகார்லேயே 2 years யூபியில் அங்கே இருந்து ஊழியர் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். குடிக்கார மத்தியில் அப்போல்லாம் எங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், என்னடா வித்தியாசமாக இருக்காங்களேன்னு யோசிப்பாங்க. ஏன்னா யூஸ்வலி கேர்ள்ஸுங்கெல்லாம் வெளியே வர முடியாது, பட் எங்களை பார்க்கும்போது எங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க. இப்படியாப்பட்ட ஜனங்க மத்தியில் இவங்க வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட ஜனங்க மத்தியில் இருந்து ஊழியர் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். 97 எனக்கு மேரேஜ் ஆனது. 97 மேரேஜாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆண்டோடைய கிருபையினால் பல பகுதிகளை போய் ஊழியர் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடிக்கு அங்கே ஒரு சபை இருந்தது, அது 1903 கட்டின சபை, பாலடைஞ்சு கடந்த சபையை ஆண்டவர் மீண்டும் அதுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கவும் ஆண்டவர் எங்கள் 2 பேரும் சேர்த்து எங்களோட விசுவாசிங்களாக சேர்ந்து அங்கே சபையை அது மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நாங்கள் எத்தனையோ நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் 2 பேர் மட்டுமே போய் சபையில் ஜெபம் பண்ணிவிட்டு, இந்த இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த சர்ச் நாங்கள் போன நாட்களில் நாங்கள் 2 பேர் மட்டுமே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிருக்கிற நாட்கள் உண்டு. வாரம் ஃபுல்லாக மினிஸ்ட்ரி செய்வோம், செய்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடு அப்படி கதவை பார்த்துட்ருப்போம், யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் ஜெபம் பண்ண நாட்கள் இருந்து, ஆனால் ஆண்டவர் அதை விடலை. ஆனால் அதனுடைய பலனை பார்த்து அநேக ஆத்மாக்கள், ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை சம்பாதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமைப்படுவதாக. அது மட்டும் இல்லாதபடிக்கு அநேக நாட்கள் நாங்கள் 2 பேரும் எங்கள் வீடு எப்படி இருக்கோன்னா, அங்கே சைடு ஒரு ரூம், இந்த கிச்சன்னா நடுவில் ஓப்பனாக இருக்கும், தூக்கம் வராது, கரண்ட் இருக்காது. கரண்ட்ன்றது வந்து வெரி ரேர். அப்போது நாங்கள் பயங்கர சூடுனா பயங்கர சூடு, குளிர்னா பயங்கர குளிராக இருக்கும்.
அதே போல் மழை இருந்துச்சுன்னா வெள்ளம் இல்லாமல் இருக்க மாட்டோம். அந்த அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த தூக்கம் இல்லாத நாட்களில் நாங்கள் அப்படி வெளியே வெராண்டாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்போம். இவங்க எனக்கு உடனே கேட்பாங்க, மேலே பார் அப்படின்வாங்க. அப்போ நான் என்னத்தை பார்த்தா ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுதா அப்படின்வாங்க. ஆமாம் கண்டிப்பாக தெரியுது அப்படின்ன உடனே ஒரு நாள், அப்போ ஒரு ஆத்மா கூட இல்லாத நாட்களில் நான் சொல்கிறேன், ஒரு நாள் வரும், ஆண்டர் இந்த ஸ்டார்ஸ் நம்மளால் என்ன முடியல, அது போல் ஆத்மாக்களை கொடுப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், சம்டைம்ஸ் லைக் சாரா அப்படி யோசிப்பேன், என்ன இப்போ ஒரு ஆத்மா சபைக்கு வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது, ஸ்டார்ஸை காட்டி இப்படி வருவாங்கன்னு சொல்கிறாங்களே, எங்கே வர போகிறாங்கன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் ஒரு விசுவாசம் கண்டிப்பாக கர்த்தர் செய்வாருன்னு. அதே போல் ஆண்டருடைய கிருபையினால் அநேக ஆத்துமாக்களை ஆண்டருக்காக ஆதாயப்படுத்த ஆண்டர் உதவி செய்தார். பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு சத்தம், டமால்னு ஒரு சத்தம் வரும். எனக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது சத்தம் என்னங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அது ஏதாவது இதாக இருக்கும் அப்படின்வாங்க. காலைல ஏஞ்சி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னால் அல்லது எங்கள் வீட்டுக்கு முன்னால் யாராவது வந்து யாரையாவது ஷூட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு இது நடந்திருக்கும், கொலை நடந்திருக்கும். அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு 6 o'clock ஆச்சுன்னா இவங்க வெளியே இருக்க முடியும், வெளியே இருந்து யாரோ மனுஷனுங்க போக முடியாது, எல்லா கேட்டும் பந்தாயிடும், க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 6 o'clock யாராவது வெளியே போகிறாங்க அப்படின்னா இ மைட் பி ஏ ரவுடி, இ மைட் பி ஏ சம் தாதா அப்படி இருப்பாங்க. இல்லைன்னா நல்ல பாவப்பட்டுங்களே யாரும் போக முடியாது. ஏன்னா அப்போல்லாம் நல்ல கொள்ளை நடக்கும். யாராவது சும்மா ஒரு சின்ன ஒரு சைக்கிள், உடஞ்சி போன சைக்கிள் கொண்டு போனாலே அது திருடுறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் அங்கே இருந்து ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய 2 பிள்ளைங்களையும் நான் நிறைய பேரை நான் சொல்லியிருக்கேன், பிள்ளைங்களெல்லாம் என்னத்துக்கு நீங்கள் ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு. எனக்கு அந்த சூழ்நிலை வரும்போது இட் வாஸ் பீன் ஃபோர்ஸ்ட். ஏன்னா கொண்டு போய் அவங்களை ஹாஸ்டலில் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாது. பிள்ளைங்களை திடீர்னு பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் நல்லா ஊழியம் செய்துட்ருக்கோம் அப்படின்னா உடனே எங்களை டார்கெட் பண்ணோம், இவங்களை எப்படியாவது மினிஸ்ட்ரியை இது பண்ணோம் அப்படின்னா பிள்ளைகளை கொண்டு போய் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, கொண்டுடுவாங்க, அல்லது பணத்தை கேட்பாங்க, இல்லை த்ரெட்டன் பண்ணுவாங்க. அப்படி நிறைய மிஷினரிங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ அந்த சூழ்நிலையில் பிள்ளைங்களை படிக்கணும், சரி நமக்காக செல்ஃபிஷாக இல்லாமல் பிள்ளைங்க படித்து நாளைக்கு கடவுளுக்காக அவங்க உபயோகமாக இருப்பாங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால மை டாட்டர் ஷி வாஸ் 6, பெரிய பொண்ணு 6 years, சின்னவ வந்து 5 years 9 months இருக்கும்போது டிஃப்ரென்ஸ். அவங்க 2 பேருக்கும் 4 years டிஃப்ரென்ஸ். அந்த டைமில் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து 2 பேரும் 12th வரைக்கும் ஹாஸ்டலில் படித்தாங்க. அநேக நாட்களில் நாங்கள் 2 பேரும் உட்காந்து யோசிப்போம், இவ்வளோ தூரம் இருக்கோம், கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இருக்கோம், பிள்ளைங்க ஹாஸ்டலில், நம்ம இங்கே எவ்வளோ கண்டிப்பாக ஊழியம் செய்துட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா. வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் ஆடும் பேசும் அப்படின்னு, அப்படியேப்பட்ட கேட்கக்கூட முடியாது. பிள்ளைங்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஃபோன் போட்டால் கூட, ஃபோன் பண்ணாலும் அது அப்போ சிங்கிள் லைனு போட்டுட்டு கிட்டத்தட்ட அதிலேயே நாங்கள் வந்து பல மணி நேரம், எத்தனையோ நாட்கள் அந்த ஃபோன் பண்ணி டயல் பண்ணி 100-200 டைம்ஸ் எல்லாம் டயல் பண்ணியிருப்போம். ஏன்னா சிங்கிள் லைன் இருக்கிறதுனால பிள்ளைங்களோட பேச முடியாது. ஒரு நாள் திடீர்னு பெரிய மகளுக்கு பர்த்டே, ஃபஸ்ட்டு அவளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு வந்திருக்கோம், பர்த்டே. அப்போ அவளுக்கு விஷ் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ண வீட்டில் ட்ரை பண்ண கிடைக்கலன்னு சொல்லி கடையில் போய் பண்ணுறோம். கடையில் போய் பண்ண உடனே ஆக்சுவலி அவள் ஹாஸ்டலில் இருப்பாள். ஃபோன் பண்ணி கூப்பிடணும், கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அவன் வரணும். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி மகளை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டோம். கூப்பிட்டு வந்து அவள் வந்து வெயிட் பண்ணுறா. 1 மணி நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி 10 மணி ஆன பிறகு வீட்டுக்கு தான் வர வேண்டியதாச்சு. அன்றைக்கி அவள் டிஸப்பாயின்மெண்ட். ஃபஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட். அவள் வந்து மம்மியுடைய டேடி சத்தம் கேட்குமா அப்படின்னு கேட்க முடியாமல் வாபஸ் போயிட்டா. அது பிறகு 1 வீக் ட்ரை பண்ணி ஒரு நாள் சரி ஒரு 10 o'clock இருக்கும், சும்மா தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு பண்ணணும், டக்குன்னு மக எடுக்கிறா. அப்போ எடுத்தோன்னா நீ என்ன ஆக்சுவலி எடுக்க முடியாது, ஏன்னா வேறு ஒரு வார்டன் எடுத்துட்டு தான், இல்லை மம்மி நான் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் சேப்பலில் போய் எப்படியாவது எங்கள் மம்மி டேடி ஃபோன் பண்ணட்டும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போது சும்மா ஒரு இதுலக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா. அதுக்கு முன்னால் என்னுடைய சின்ன பொண்ணுக்கிட்ட அவள் சொல்கிறா, பெரியவ சொல்கிறா, மோர் தென் 1 month ஆகிட்டு மம்மி டேடிகிட்ட பேசி, ஒரு வேளை மம்மி டேடிக்கு ஏதாவது ஆயிருக்கும் போல தருது. ஏன்னா திடீர்னு அப்படி நியூஸ் வரும், டேடி இறந்துட்டாங்கோ, மம்மி இறந்துட்டாங்க. நாங்கள் மிஷினரிஸ் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போது பெரிய பிள்ளை வந்து சின்னவிட்ட சொல்கிறா, ஒரு வேளை டேடி மம்மிக்கு யாராவது ஏதோ பண்ணிட்டாங்க போல தருது. அதனால சின்னவிட்ட பெரியவ சொல்கிறா, பிளெஸ்ஸிங் நாங்கள் சோட்டின்னு கூப்பிடுவோம், சோட்டி ஒன்று பண்ணுவோம், நம்ம பிரச்சனை இல்லை, சரி மம்மி டேடி பண்ணாங்கன்னா ஓகே,
இல்லைன்னா நம்ம மம்மி டேடியை போய் நம்ம பரலோகத்தில் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு பிள்ளையில மைண்டை ரெடி பண்ணி கடவுள் அவளுங்களையும் ஆண்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தார். கர்த்தருக்காகவே மகிமை உண்டாகட்டும். அது மாதிரி ஆண்டருடைய கிருபையினால் அந்த இடத்துல ஊழிய செய்யவும் அநேக ஆத்மாக்கள், நிறைய இடத்துல டிசப்பாயின்மெண்ட் தான் சொன்னது போல் ஊழியத்துக்காக போவோம். ஊழியத்துக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்மளை கேவலப்படுத்தி, நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் ஊழியத்துக்கு போனாலும் எங்களை பார்க்கும்போது என்ன டைரெக்டாக என்னை காதில் விழுற மாதிரி சொல்லுவாங்க. ஃபாதர்ன்னு தான் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பாஸ்டர்லாம் தெரியாது. ஏன்னா அங்கே ரோமன் கேத்தலிக்ஸ் மோர் தென் 200 years அவங்க மினிஸ்ட்ரி செய்ததுனால ஸோ இவங்கள ஃபாதர்ன்னு தான் சொல்லுவாங்க. ஃபாதர் யாரோ ப்ராஸை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்வாங்க. என் காதில் விழுவோம். அப்போ எனக்கு பயங்கர ஒரு மனசில் துக்கம் ஆகும். ஏன் ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரி, ஆனால் என்னை விபச்சாரின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் அநேக நாட்களில் நான் அழுது இருக்கேன். ஃபாதர் அவர் இதாக இருக்கு. ஏன்னா அங்கே ஃபாதர்ஸ் மேரேஜ் பண்ணுறது இல்லை இல்லைங்களா, நம்ம இங்கே இருக்கிற மாதிரி. ஃபாதர் யாரோ பொம்பளை கூட போகிறாங்க அப்படின்னா, ஓ யாரையோ கூட போயிட்டுருக்கா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ நான் வீட்டில் பயங்கர அழுவேன். இதுக்காக தான் ஆண்டரே என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் கூப்பிட்டு என்னை ப்ராஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் என் காதில் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மனசில் துக்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டோட கிருபையினால் எந்த கிராமத்தில் என்னை ப்ராஸ் சொல்லி என்னை பரியாசம் பண்ணாங்களோ அந்த இடத்துல மோர் தென் 7 ஊழியக்காரங்களும் ஆண்டு எழுப்பினார். அல்லேலூயா. அதுக்காக நான் என்னைக்கா சொன்னேன், ஐயோ அது இன்னும் அதிகமாக சொல்லியிருந்தாலும் இன்னும் 70 பேருக்கு மேலே வந்திருப்பாங்களேன்னு நினைப்பேன் நான். ஆண்டோட கிருபையினால் அப்படி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது இட் இஸ் வாட் வாஸ் ரியலி எ டிஃபிகல்ட் டேஸ் வென் வி வர் இன் பீகார். சில மீட்டிங்ஸ்க்காக போயிடுவோம். மீட்டிங் நடத்துறதுக்காக ஒரு இடம் ஆதாப்பூர்னு சொல்லி ஒரு இடத்துல மீட்டிங் நடத்துகிறோம். கன்வென்ஷன் நடத்துறதுக்கு, கன்வென்ஷனில் காஸ்பல் மீட்டிங் நடத்து ஃபஸ்ட்டு டைம் ஆண்டர் இந்த 2000 வருஷங்கள் முதல் முறை அந்த இடத்துல ஒரு கன்வென்ஷனு நடத்த போகிறோம். அது நடந்தது 2000 அது நடந்தது. அப்போது அங்கே போய் மினிஸ்ட்ரி ஊழியத்துக்காக நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக நாங்கள் போய் ஊழியது நடத்துறதுக்காக இவங்கெல்லாம் போய் பெண்டலெல்லாம் போட்டு எல்லாம் சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எங்ககிட்ட ஒரு வண்டி, மினிஸ்ட்ரிக்காக ஒரு வண்டி டெம்போ ட்ராவலர் இருந்து, நானும் எங்கள் கூட இருக்கிற ஒரு உடன் ஊழியக்காரோடைய ஒய்ஃபு, என்னுடைய மகன் 10 months. அப்போ பெரிய மூத்த மகன் 10 months. ஸோ எங்களை சொல்லிட்டாங்க, நீங்கள் உள்ளே இருங்க, வண்டிக்குள்ளே இருங்க, நாங்கள்லாம் வெளியே இருக்கேன். நாங்கள் வேறு அப்படியேப்பட்ட சரியான இடம் இல்லை, நாங்கள் வண்டிக்குள்ளே இருக்கோம். இங்கே மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. மீட்டிங் நடக்கும்போது ஒரு கேங்கு அந்த மீட்டிங்கை தடை பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி தடை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்கை நிறுத்துறீங்களா இல்லை தான் நாங்கள் எல்லாத்தையும் அடித்து ஒடிச்சு ஒருத்தர் உங்களை விரட்ட போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் என்ன செய்தோம், சும்மா நாங்கள் ஒரு மீட்டிங் இது பண்ணிட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஏதாவது நாங்கள் கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சொன்னால், சரி ஒன்று பண்ணுங்க, அப்போ நீங்கள் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா யூ கோ ஹெட், நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த வண்டிக்குள்ளே ஒரு 2 பொம்பளைங்களை வச்சுருக்கீங்களே, 1 night எங்கள் கூட அனுப்பி விட்ருங்க, அது பிறகு நீங்கள் மீட்டிங் நடத்திங்க அப்படின்னாங்க. உண்மையாக அந்த நேரத்தில் எங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எங்கள் கூட அந்த பிரதருடைய ஹஸ்பண்ட் ரத்தம் கொதிச்சுட்டு, என்ன அடித்து அவனுங்களை போடுறதுக்கு நோ டைம், அடித்து போடுற என்ன கையில் கடிச்சு அடித்து போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டருடைய ஊழியம் நடக்கணும், அந்த இடத்துல ஆண்டருடைய நாமம் மகிமைப்படணும், ஜனங்க ரட்சிக்கப்படணுன்ற ஒரே ஒரு காரணத்தால பல்ல கடிச்சிக்கிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, நீங்கள் மாத்திரம் என்ஜாய் பண்ணுறீங்களே, அவங்கள வச்சுட்டு எங்களுக்கு கூட அனுப்புங்க அப்படின்னும் போது உண்மையாகவே அது கேட்கும் போது ரொம்ப வேதனையான காரியம். அந்த நைட்டு அந்த இடத்து கரண்ட் இருக்காது. அங்கேருந்து நாங்கள் தங்கி இருக்கிற ரூமு வீட்டு சேரத்துக்குள்ளாக நாங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இருதயத்தை கையில் பிடிச்சி நடந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் நடந்து வந்திருக்கோம். ஏன்னா எப்பவுமே என்னமோ நடக்கிற ஒரு சூழ்நிலை நடந்து, ஆண்டோட கிருபையினால் அன்னைக்கு அந்த மீட்டிங்கு நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு சபையை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்ட அநேக இடத்துல இப்படியாப்பட்ட அநேக காரியங்களை நடந்த காரியங்கள் இருக்குது. சொல்லிகிட்டே போனால் டைம் பத்தாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல பீகாரில் அதான் சொல்லிங்க, ஜனங்களை பார்க்க முடியாது, மிருகங்களை தான் பார்க்க முடியும். அவங்களோட சுபாவம் அப்படி இருக்கும். மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம், திடீர்னு துப்பாக்கி எட்டுனா நெஞ்சில் வச்சு சொல்லுவாங்க, அப்படின்னு நிறுத்துறியா இல்லையா அப்படின்வாங்க. அந்த நேரத்தில் பயந்தவன் என்ன செய்வான்னா, கண்டிப்பாக ஆமாம் பயந்துட்டு நடுங்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டெடுக்கிற அந்த நாட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தைரியத்தை ஆண்டு அங்கே கொடுத்து அந்த ஜனங்க மத்தியிலையும் ஊழியை செய்கிறதுக்கு ஆண்டு உதவி செய்தார்.
ஒரு நாட்கள் அநேக பிரச்சனைகள் பண்ணாங்க. அநேக எங்களை பார்க்கும்போது என்னுடைய மூத்த மக உடம்பு சரியாமல் ஆயிட்டா. அப்போ அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் அவளுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு அவள் வந்து மறைச்சிருக்கணும். அங்கே ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. அப்போ நாங்கள் உடனே எங்களுக்கு சென்னை வர வேண்டிய எங்கள் பிரதரோட மேரேஜுக்காக நாங்கள் வர வேண்டியது இருந்தது. அந்த கண்டிஷனில் அவளை கூப்பிட்டுட்டு வரோம் ஊருக்கு. அங்கே சென்னையில் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவளை போய் காட்டும் போது அங்கே என்ன சொன்னாங்க, டாக்டர் தெரியுங்களா, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துன்னு போய் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா அந்த டாக்டர் ஜெயிலுக்கு போடலாம். ஏன்னா அவங்களுடைய மெயின் எண்ணமே இவங்களை எப்படியாவது இங்கேருந்து விரட்டிடணும், இவங்க இருக்கக்கூடாது. இவங்க இங்கே ஊழியர் செய்தாங்கன்னா இங்கே ஜனங்க எல்லாமே மாறிடுவாங்க, அவங்களுடைய சூழ்நிலைலாம் மாறிடும். ஏன்னா ஒரு நாட்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அடிமையாக இருக்காங்க இல்லைங்களா. இப்போ இவங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ஊழியர் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, இவங்களுக்கு ஞானம் வந்துடும். அப்போ இவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிடும், மிருகந்தனாலாம் போயிடும். அப்போ இவங்க வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க உதவி செய்தார். அதே போல் அநேக ஆயிரக்கணக்கான விசுவாசிங்களையும் ஆண்டவர் கொடுத்தாரு, ஊழியகருங்களை எழுப்பினார். இன்னைக்கு நாங்கள் அங்கே வந்து 7 years ஆகுது. ஆனால் ஆண்டுடைய கிருபையினால் அந்த ஊழியம் அப்படியே நிற்காம இன்னைக்கு அந்த ஊழியம் அப்படியே நடந்துட்டு இன்னும் அதிகமாக ஆண்டு பிளஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கார். அல்லேலூயா. இது காரணம் ஒன்றே ஒன்று, நான் பெற்ற அந்த ரட்சிப்பை வந்து நானே மனசில் வச்சுருந்தேன்னா, எனக்குள்ளவே அந்த சந்தோஷம் நான் வச்சுருந்தேன்னா மற்றவங்களுக்கு நான் அது அவங்களுக்கு நான் போய் ஷேர் பண்ணாமல் இருந்தேன்னா இப்படியாப்பட்ட ஒரு அறுவடையை நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டு என்ன ரட்சித்த ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் இட் இஸ் அ காஸ்பல். நம்மளுடைய சர்ச் இன்னைக்கு இங்கே சர்ச்சுடைய தீமே என்னன்னா, டூ த ஒர்க் ஆஃப் இவாஞ்சலிஸ்ட். இவாஞ்சலிஸ்ட்னா யாருங்க? ஊஸ் இவாஞ்சலிஸ்ட்? அது பாஸ்டர், அதுக்குன்னு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் செய்யணும். அதுக்கெல்லாம் ஒரு காலிங் இருக்குங்க, அதுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு பயங்கரமாக மோசமான நிலைமையில் இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், நான் பயங்கரமாக பாவத்தில் இருந்தேன், எனக்கு கடனாளியாக இருந்தேன், வியாதியில் இருந்தேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்திட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நாம் அநேகர் வந்து இன்னைக்கு அதை பெருசாக நினச்சிட்டு என்னை ஆண்டவர் ரட்சித்தாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கூட்டமும் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இருக்காங்க, என்ன ரட்சித்த ஆண்டவர் நான் சொல்லாமல் இருக்க முடியாது, அது ஐ ஹாவ் டு கோ அண்ட் மற்றவங்களுக்கு போய் நான் இதை அறிவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தோட ஒரு கூட்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க நீங்களே டிசைட் பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு வசனம் தெரியும், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லா காணிக்க கொடுக்குறேன், ஒரு சண்டே மிஸ் பண்ண மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. நான் ஒரு சண்டே மிஸ் பண்ண மாட்டேன், எல்லா மீட்டிங்ஸும் நான் போயிடுவேன், எல்லா காரியத்தையும் நான் செய்வேன், சர்ச்சில் வேறு எல்லாம் செய்வேன் நான். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் தான் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு அறிவிக்காமல் அப்படியே வந்து அதை வந்து அப்படியே ஜஸ்ட் அப்படியே அது சாப்டரை மூடிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க நீங்களே டிசைட் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? நான் என்ன செய்துட்டேன்? ஹேம் ஐ ஆண்டுக்காக ஏதாவது நான் ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இருக்கிறேன்னா, இல்லை நான் வேஸ்ட்டாக ஏதோ ஒரு மூலையில் கடந்து ஏதோ செய்யணும், வாழணும், இருக்கிற வரைக்கும் இருக்கிற நாட்குள்ளே இருந்து சாப்பிட்ணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஊர் சுற்றணும், நல்லா சம்பாதிக்கணும், செத்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் நினச்சானா மற்றவங்களும் வாழ்கிற வாழ்க்கையை நம்ம ஒன்றா இருக்கோம். ஆனால் வி ஆர் பெக்யூலர், வி ஆர் ஸ்பெஷல், வி ஆர் டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. நம்ம வந்து வித்தியாசமானவங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை பார்க்கும் போது நம்மளை பார்க்குற ஜனங்க வித்தியாசமாக பார்ப்போம். ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு ஒரு 3 நாள் சாப்பிடாம இருக்கான். அவனுக்கு தெரியும், அவனுடைய கான்டாக்டில் நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு தெருவில் சோறு போடுறாங்க அப்படின்ன உடனே அவன் சோறை வாங்கி தனியாக போய் உட்காந்து சாப்பிட மாட்டான். தெரியுங்களா அவங்களுக்கு அதை பற்றி? அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? அந்த சோறை வாங்கிட்டு இமீடியட்டாக யூ ஜஸ்ட் பாஸ் ஆன், ஏய் அங்கே போ, அந்த தெருவில் சோறு போடுறாங்க, அங்கே போ, அங்கே தெருவில் சோறு போடுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இம்மீடியட்டாக அப்படியே பாஸ் ஆகும் நியூஸு. உடனே எல்லாம் ஒரு கும்பலாக வந்து அந்த சோறை வாங்கிட்டு போவாங்க. தெரியுங்களா? ஒரு பிச்சைக்காரன் அப்படி செய்கிறான். காரணம் அவன்
பசியாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவனுடைய பசியை, மற்றவங்களுடைய பசியை அவன் புரிஞ்சதுனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் சாப்பிட்டுட்டு அவன் சும்மா இல்லை, அவன் என்ன செய்கிறான், இமீடியட்டாக மற்றவங்களுக்கு போய் அவன் சொல்லி நீயும் போய் அங்கே சோறை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அதாங்க காஸ்பல். தட் இஸ் இவாஞ்சலிஸ்ட் ஒர்க். சரிங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்காரு, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு, வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு, போராட்டத்திலேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு, பிசாசு போராட்டத்தில் இருந்தேன், கடன் பிரச்சனையில் இருந்தேன், பல விதமான பிரச்சனை, குடிகாரனாக இருந்தேன், நான் வைஃப் அடிப்பேன், எல்லாமே இருந்தது. கண்டிப்பாக உண்மைதாங்க. ஆனால் நீங்கள் விடுதலை பட்டுறீங்க. ஆனால் உங்களை போல தேர் ஆர் பிளென்டி, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு யார் சொல்லுவாங்க? நீங்கள் தாங்க போய் அவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. நான் பெற்ற அந்த ரட்சிப்பை நான் மற்றும் மனசில் வச்சுட்டு அதை சந்தோஷப்படுத்தி கொள்ளாதபடிக்கு மற்றவர்களுக்கு போய் நம்ம சொல்கிறது தாங்க ஒரு சுவிசேஷம். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு டாக்டர் வாக்கிங் போயிட்டு இருந்தாருங்களாம். வாக்கிங் போகும்போது அவருக்கு நாய்ங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கதையை தெரியுமா இருக்கலாம். பட் ஸ்டில் ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு ரிப்பீட், அதை ரிமைண்ட் பண்ண வாஞ்சிக்கிறேன். தெருவில் ஒரு சொறி பிடிச்ச நாய் அப்படியே அங்கே நடந்துட்டு இருந்தான். அதை பார்த்து அந்த மனுஷனால் தாங்க முடியல. ஐயோ பாவம். இ வாஸ் அ வெட்டினரி டாக்டர். உடனே அவர் மனசில் என்னாச்சா, சே இவ்வளோ இந்த அழகாக இருக்குது, ஆனால் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சொறி பிடிச்சிருக்கு, இந்த நாயை கொண்டு போய் வீட்டில் வச்சு இது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாயை கொண்டு போய் என்ன பண்ணுறாருங்களா, வீட்டில் கொண்டு போய் வச்சு நல்லா அதை சுத்தப்படுத்தி மருந்து போட்டு அதை நல்லா சூப்பர் ஆக்கிட்டாருங்களாம். அந்த நாய் ஒரு சர்டன் டைம் வந்த உடனே ஒரு பெரிய பணக்கார வீட்டு நாய் மாதிரி ஆயிடுச்சுங்களாம். அவ்வளோ அதுக்கு ஒரு தனி பெட்டு எல்லாமே கொடுத்து நல்ல சஃபஸ்டிகேட்டடாக அது வச்சாருங்களாம். ஒரு நாள் அந்த நாய் திடீர்னு காலையில் எழும்பி பார்த்தா நாயை காணும். நாய் புத்தி காட்டிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நாய் புத்தி காட்டி வீட்டை விட்டு போயிடுச்சு. பயங்கர வேதனை. போய் தெருவெல்லாம் தேடினார், பார்க்கெலாம் போய் தேடுறாரு, எல்லாத்தையும் 2 நாள் தேடி ரொம்ப வேதனையே, ரொம்ப சோர்ந்து போயிட்டார். சே நாய் அது புத்தியை காட்டிடுச்சுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. ஒரு நாள் காலையில் அதிகாலையில் ஒரு 4 மணி இருக்காங்களாம். கதவை தட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். சரி யார் இவ்வளோ காலையில் தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாய் சொறி பிடிச்ச நாய் போய் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, அது சொறி பிடிச்ச அதே போல் இருக்கிற அநேக நாயை லைனாக கூட்டின்னு வந்து நிற்கிதுங்களாம். என்னன்னு சொல்லி, சார் நீங்கள் என்ன பார்த்தீங்கல்ல, என்ன நல்லா ஆக்கிட்டீங்கல்ல, இதுலேயும் கொஞ்சம் பாருங்கள் சார்ன்னு அதோட ஆக்ஷனில் அதோடைய கண்ணுலேயே காட்டுச்சுங்களாம். அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது? நாம் செல்ஃபிஷாக இருக்கோமா, இல்லை நம்ம மற்றவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோமா? புரியுதுங்களா? ஒரு நாய்க்கு அப்படியேப்பட்ட ஒரு சிந்தனை இருக்குன்னா, நம்மள ஆண்டவர் படித்த ஆண்டவர் அவர் நமக்கு கொடுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கோம், வசனத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. ஆண்டவர் நமக்கு ஒரு உறுதி இருக்குது, நம்ம பரலோகத்துக்கு போவோன்ற உறுதி இருக்குது. பட் நமக்கு பின்னாலே தேர் ஆர் சோ மெனி. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய ரிலேஷன்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய நெய்பர்ஸாக இருக்கலாம், அநேகம் இருக்காங்க. இயேசுவே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாராவது எனக்கு ஒரு நேரம் எனக்கு சோறு கொடுப்பாங்களா அப்படின்னு வேதனையோடு எத்தனை பேர் ஆவிக்குரிய பசியா அநேகம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யார் போய் சொல்லுவா? நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, ஐ டோன்ட் டு ஜஸ்ட் கம் சிட், அப்படியே அந்த சேரை போட்டு தேய்ச்சிட்டு அதை போட்டு இதாய் அந்த கலரே மாறி அப்படி போகிற விசுவாசியாக நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒரு தீர்மானம் எடுங்கண்ணா. இல்லை நான் இந்த சபையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு டூ சம்திங். நான் கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்யணும், தேவனுக்காக நான் ஊழிய செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் கடந்து இங்கேருந்து போகும்போது கர்த்தர் கண்டிப்பாக அதோடைய பலனை கொடுப்பாருங்க. கர்த்தருக்காக ஊழிய செய்யுங்க. ஆண்டு ஒருபோது நாங்கள் 7 பிள்ளைங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு 7 பிள்ளைங்கன்னும் போது எங்கள் அம்மா ஒரு காலத்தில் ரொம்ப வெக்கப்படுவாங்களாம். ஐயோ 7 பிள்ளைன்னு சொன்னால் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் வளர்ந்த பிறகு எல்லாரையும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்க. அப்போது ஒரு நாள் எங்கள் மம்மி சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் 7 பிள்ளைங்க, ஒரு ஃபங்க்ஷன் போனால் எங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஒரு எங்கேயாவது ஒரு நல்ல காரணம் 2 பேர் அவ்வளோதான், எல்லாம் 7 பேர் போனால் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சர்டன் டைம் வந்த உடனே எங்கள் அம்மா எங்களை பார்த்தாங்க, எங்கள் பிள்ளைங்க ஊழிய செய்கிறத பார்த்தாங்க. ஆனால் அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு 70 பிள்ளை இருந்தால் கூட நான் வெட்கப்படாமல் ஆண்டுக்காக ஊழியத்துக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா.
ஏன்னா ஆண்டோடைய ஊழியம் செய்கிறது வந்து இட் இஸ் அது எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். ஏன்னா இன்னைக்கு அது இல்லை, ஊழியம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. இன்றைக்கி கெஞ்ச வேண்டியதாக இருக்குது ஊழியம். நாங்கள்லாம் ஒரு நாட்கள் நல்ல ஞாபகம், நான் எல்லாம் சின்ன வயசில் 15 இயர்ஸ் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ்லாம் இருக்கும்போது சர்ச்சு ஆராதனை முடித்த உடனே வீட்டுக்கு போய் வேகமாக சாப்பிட்டுட்டு வந்து ஒரு குரூப் ஒரு சின்ன சின்ன குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இந்த மாஸ்க் ரோட் பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த பேர் வரமாட்டேங்குது, ஃப்ரெசர் டவுன் பக்கத்தில் ஒரு ஸ்லம் ஏரியா, அப்புறம் பாட்ரி காலனி இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு ஸ்லம் ஏரியா, அந்த இடத்துலலாம் நாங்கள் போய் வாலண்டரி, எங்கள் பாஸ்ட் அங்கிள் எல்லாம் எங்களை சொல்லவே மாட்டாங்க நீங்கள் போய் செய்ய அப்படின்னு, போய் ஊழியம் செய்து இன்றைக்கும் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனங்க இன்றைக்கி சபையிலையும் விசுவாசியாக இருக்காங்க, சிலர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. என் தம்பி was 10 years, என் தங்கச்சி she was 13 years. அவங்க 2 பேர் போய் ஒரு அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களாக சேர்ந்து இந்த பாட்ரி காலனியில் ஊழியம் செய்ய போயிருக்காங்க. இந்த பூவெல்லாம் கட்டுறாங்க தெரியுங்களா, அங்கே ஒரு லேடி, அவங்க பையனுக்கு போலியோ அட்டாக். இப்போ இவனுக்குள்ள ஒரு 10 years, he was 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனுக்குள்ள ஒரு உற்சாகம், நம்ம இவனுக்காக ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என் தம்பி சொல்லியிருக்கான். உடனே என் தங்கச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, போலியோ அட்டாக்காக இருந்த பையன் நடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா, நடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி அந்த பையன் தம்பி கல்யாணத்துக்கு, அப்போ அவன் வந்து 10 years, என்னோட தம்பி கல்யாணத்துக்கு இந்த பூ டெக்கரேஷன் இல்லைங்களா அவன் தான் செய்தான். காரணம் அவன் சின்ன வயசில் அவனால தான் எங்கள் குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்பட்டது. ஏன்னா அவனுக்கு ஃபிட்ஸ் வியாதி இருந்தது, அதனால் ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அவனுக்கு அது மனசில் இருக்குது. அவன் 8 months இருக்கும்போது அவனுக்கு ஃபிட்ஸ் இருந்துச்சு, அவனுக்கு வியாதியிலேருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாருன்னு அதை மைண்டில் வச்சுக்கிட்டான். என்ன பண்ணிட்டான், அங்கே போய் அங்கே சொல்கிறான், எனக்கு சின்ன வயசில் நான் 8 months இருக்கும்போது எனக்கு ஃபிட்ஸ் இருந்துச்சு, எனக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் சந்தோஷம், ஏதோ சரி பிள்ளைங்க ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு வேடிக்கையாக விட்டு பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த பையன் இன்றைக்கி ஆண்டுக்காக ஊழியமே செய்துட்ருக்கான். யார், போலியோ அட்டாக்ல இருந்த பையன். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சபைக்கு வந்து வசனத்தை கேட்குறீங்க, எல்லாமே இருக்குது, ஆனால் கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க, ஏதாவது தீர்மானம் எடுத்துட்டு இங்கேருந்து போகணும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா பைபிளில் ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் யாருன்னு? பாஸ்டர் நீங்களாம் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் யாருங்க? Who was the first evangelist in the Bible? குட். சமாரிய பெண் யாரு? சமாரிட்டன் உமன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட். அவங்க என்ன செய்தாங்க, அதுதாங்க ஊழியம். வாட் இஸ் இவாஞ்சலிஸ்ட்? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் அன் இவாஞ்சலிஸ்ட்? நீங்கள் பெற்ற ரட்சிப்பை ஓடி போய் என்ன சொல்லணும், வாங்க. ஒருவேளை உங்களுக்கு பேச தெரியல, நோ ப்ராப்ளம், இங்கே வாங்க, எங்கள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறது தாங்க இவாஞ்சலிஸ்ட். ஆண்டர் அவளுக்கு செய்த, ஆண்டர் அவளோட பேசுகிற, ஐயோ நான் பாவி, என்னட்ட பேசிட்டாரு, என்னுடைய காரியத்தெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஓடி போய் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரான். ஹல்லேலூயா. தட்ஸ் ஆல் த இவாஞ்சலிஸ்ட். நீங்கள் ஏதோ பெருசாக போய் இது பண்ணணும், மைக்கை பிடிச்சின்னு பேசணும், பைபிள் ஃபுல்லாக போய் அவங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நீங்கள் சொன்னாலே போதுங்க, அதுவே பெரிய காரியத்தை ஆண்டுக்காக நம்ம செய்திடலாம். ஹல்லேலூயா. ஏதோ நான் பெருசாக செய்து ஏதோ பண்ணணும், ஏதோ செய்யணும்னு நினைக்காதீங்க. அங்கே போய் நின்று பயங்கர மைக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான்லாம் ரொம்ப பயந்தாளி, பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க நான். ஆனால் கடவுள் கொடுத்த, எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும்? ஹவ் கேன் ஐ பி எ செல்ஃபிஷ்? அதை எனக்கு செய்த நன்மையை நான் மற்றவங்களுக்கு போய் சொன்னால் தாங்க அது நமக்கு நல்லது இல்லைங்களா? அது அவ்வளோதான். ஏன் நம்ம சுவிசேஷத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். ஜான் 9 chapter 4th verse. யோவான் 9ஆம் அதிகாரம், சாரி, எஸ் 9 chapter 4th verse படிங்க ஃபர்ஸ்ட். பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத. ஹல்லேலூயா. ஒருத்தனாரும் செய்ய, அந்த நாட்கள் வரப்போகுது. நிறைய இடத்துல வந்துட்டுங்க. இன்னைக்கு வந்து யூபி எம்பிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா
சத்தியத்தை பேச முடியாது, ஆராதிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ சத்தமாக பேசுகிறோம், மைக்கு போட்டு பேசுகிறோம். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கை தட்டி பாடுறதே கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஜனங்க பாஸ்டர் காத்துட்ருக்காங்க, எங்கே என்ன நடக்குன்னு காத்துட்டு உடனே இம்மீடியட்டாக பிடிச்சி கொண்டு போய் எப்படி அவங்க தெருவில் நாய்ங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தால் சொறி பிடிச்ச நாய் உடனே நாய் வண்டிக்கார தூக்கின்னு போகிறான் இல்லைங்களா? அவ்வளோ கேவலமாக இன்றைக்கி ஊழியக்காரருடைய வாழ்க்கை அங்கே நடந்துட்டுருக்கு. ஒரு லேடி, ஷி வாஸ் ப்ரெக்னென்ட், 3 மாதம் வயிற்றில் குழந்தை இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்து நான் சொல்கிறேங்க, அவங்க ஹஸ்பண்டோட ஊழியம் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் மனுஷனுக்கு ஒரு இது இருக்குது இல்லைங்களா, அதையும் பார்க்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட்டின்னு போய் ஜெயிலில் போட்டாச்சு. அவங்க சொல்கிறாங்க அவங்க வயிற்றில் பிள்ளை இருக்குது, அவங்கள விட்டுடுங்கோ அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி, நான் பழைய காலத்து மிஷினரிங்க கரைங்க சொல்லுங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னு போனீங்கன்னா எத்தனையோ மிஷினரியுடைய ஒய்ஃபுங்களை கொண்டு போய் ஜெயிலில் ரிச்சர்ட் உம்ரானுடைய ஒய்ஃபு, அவங்க 2 பேரையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் போய்ட்டு ஊழியம் செய்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால ஜெயிலில் போட்டாச்சு. அநேக நாட்கள் கழித்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே ஜெயிலில் இருக்காங்க, வேறு இடத்துல இருக்காங்க. சரி, கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. அவங்க ஒய்ஃபு பக்கத்து செல்லேருந்து வராங்க, இவர் இங்கேருந்து போகிறாரு. ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் இவர் அவங்க ஒய்ஃப் ஐடென்டிஃபை பண்ண முடியல, தேடுறாரு எங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு தேடுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? எத்தனை நாள் அதுக்குள்ளே இருந்தாங்களோ அத்தனை நாளும் பல முறை அவங்கள ரேப் பண்ணி, அவங்கள இம்சப்படுத்தி, அவங்கள தூக்கி தண்ணியில் தூக்கி போடுறது, மேலே தண்ணியை ஊற்றிட்டு அவங்கள இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அங்கே உள்ளே இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அவ்வளோ அவங்கள கேவலமாக நடத்தி உடம்புல சதை கூட இல்லை, அப்படியே ஒட்டி போய் அவங்க சரீரத்தில் பலனே இல்லை. ஏன்னா அநேக நேரம் அவங்க ரேப் பண்ணதுனால அவங்க சரீரத்தில் பலனே இல்லாமல் ஆயிட்டு, முகத்தில் அந்த இது போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை ஐடென்டிஃபை பண்ண முடியல. காரணம் அவங்க ஆண்டுக்காக ஊழியம் செய்தாங்கன்னு ஒரே ஒரு காரணம் தான். அந்த நேரத்தில் கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி, ஈவன் நவ் யூ ஹேவ் டைம் அண்டர், நீங்கள் டினை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லி, நான் செத்தாலும் சாகிறேன் ஆனால் நான் ஆண்டுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை அவங்கள கெடுத்தாங்களோ அத்தனை தடவை அவங்க ஒரு வார்த்தை ஆண்டுக்கு விரோதமாக சொல்லலை. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து அவங்களால அவர்கிட்ட போய் பேசக்கூட அவங்களுக்கு வருத்தம். ஐயோ நான் அசுத்தமாக்கப்பட்டுட்டேன். how will I go and meet my husband? எப்படி நான் அவரை போய் பார்த்து ஐயோ அப்படின்னு போய் நான் அவரை போய் ஹக் பண்ண முடியும்? I am not at all worthy அப்படின்னு she just passed. அந்த இடத்துலேருந்து அவங்க இதாகிட்டாங்க. யோசித்து பாருங்க எவ்வளோ கஷ்டத்தில் அந்த நாட்களில் இருந்து இன்றைக்கும் அநேக மிஷினரிமார்கள், அநேக ஊழியர் விசுவாசிங்களை யூபியில் எம்பிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஜெயிலில் இருக்காங்க. காரணம் இயேசுக்காக ஊழியர். நமக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் ஏதாவது நீங்கள் சொல்லி பாருங்கள், என்னைக்காவது நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொன்ன உங்களோட அறை அடிச்சு கெட் அவுட் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா? யாராவது இருக்கீங்களா? ஒருவேளை பழைய காலத்தில் பாஸ்டர்ஸுங்களாம் அடி வாங்கியிருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ அல்லது தெரியாத ஒரு ஆளுக்கு போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு அறை போட்டு உங்களை இன்றைக்காவது மரியாதை இல்லாத பேசியிருப்பாங்களா? நோ சான்ஸ். ஆனால் இன்றைக்கி அந்த சைடு நார்த் இந்தியாலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனங்க கஷ்டத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அதான் வசனத்தில் இருக்குது, ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் டே வி மஸ்ட் டூ த ஒர்க் ஆஃப் எம். தமிழில் பாஸ்டர், பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ரா காலம் வருகிறது. ஒருத்தரால கிரியை செய்ய முடியும். அந்த நாட்கள் நம்ம வந்துட்டோம். ஸோ வென் தெர் இஸ், இப்போ உங்களுக்கு ஆண்டவர் நேரத்தை கொடுத்துருக்காரு, நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, அது நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு வேளை இப்படி நினச்சிக்கங்க, நீங்கள் ஒரு லாட்ஜில் ஒரு இது மாதிரி நினச்சிக்க, ஒரு ஹோட்டலில் ஒரு சிலர் தங்கியிருக்காங்க, அநேக ரூம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரூமில் ஒரு ஒரு நடந்த ஒரு சம்பவம். இது அவர் பேர் ஸ்டீவ். அவர் அந்த ரூமில் அவர் இருந்திருக்காரு. திடீர்னு ஸ்மெல்லு வருது. அவர் என்ன நினச்சி யாரோ ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ஸ்மெல்லு வருது. மறுபடியும் ஸ்மெல்லு வந்த உடனே என்னடா ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ரூம்ஸ் எல்லாம் பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கான். பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. அவங்க மனசில் இது யோசிக்கல, இந்த கதவு சாத்தியிருக்க
ஜஸ்ட் நாக் பண்ணிடுவோம். நாக் பண்ணிட்டு வெளியவான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், யாரும் சொல்லலை. ஆனால் ரூம் இங்கே பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னும் ஒரே ஸ்மோக் ஸ்மெல் இதாக இருக்குன்னு சொல்லி கதவை லைட்டாக திறந்து பார்த்தாருன்னா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஓடுறாராம். ஆனால் அவருக்கு தெரியும் இந்த ரூமில் அவன் ஃப்ரெண்டு இருக்காருன்னு தெரியும். ஆனால் அவங்க அந்த நேரத்தில் பாருங்க, அவங்க மைண்ட் எந்த இடத்துக்கு ஒர்க், அவங்க என்னுடைய நான் சாகிறதுலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ஓடுறாங்க. அப்போ வெளியே போய் கேட்டாரா, வை டிடன்ட் யூ நாக் அட் மை டோர்? என்ன நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுமோ, ஜஸ்ட் நாக் பண்ணி தான் நானும் வந்திருப்பேனே, கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நானும் செத்து கரைஞ்சி போய் செத்துருப்பேனே, ஏன் நீங்கள் யோசிக்கல அப்படின்னும் போது அப்போ தான் யோசித்தாங்களாம். இன்னைக்கு அநேகர் நாம் அப்படி தான் இருக்கிறோம். பக்கத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கோம், நம்ம எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வந்துடுறோம், போயிடுறோம், ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணுறாருன்றது தான் அநேகருடைய நிலைமை. பக்கத்து வீட்டு ஆள் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம சொந்தக்காரங்க, எத்தனையோ பேர் நம்ம நெய்பர் இல்லை இருக்கிற இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட நம்ம கேட்டாலும் பிரச்சனை தான், கேட்க முடியாது. பட் ஸ்டில் வி கேன் ஐடென்டிஃபை சம்வர். யாராவது அவங்களோட இதை குடிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட பேசும்போது கண்டிப்பாக கர்த்தர் கிரியை செய்வாருங்க. அல்லேலூயா. அவங்ககிட்ட கண்டிப்பாக இப்போ நீங்கள் அநேகர் இதமாக தான் நம்ம அந்த மனுஷனை கதவுக்கு உள்ளே இருக்காரு, ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு, அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடுறாங்களே வழியே, அவரை வந்து ஒரு கதவை தட்டி வெளியே வான்னு சொல்கிறதுக்கு அவங்களால முடியலையா. அவர் கேட்குறாரு, ஏன் இப்படி என்னை விட்டுட்டீங்க, நான் செத்து போயிருப்பேனே, அட்லீஸ்ட் ஜஸ்ட் நாக் பண்ணி தான் நான் வெளியே வந்திருப்பேனே, ஒருவேளை ஸ்மெல்லு வராமல் இருந்திருந்தா இவ்வளோ நேரத்து நான் வந்து ஹேஷாக இருந்திருப்பேனே அப்படின்னும் போது அப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நாள் வரும் உங்களெல்லாம் கேட்பாங்க பரலோகத்தில், ஏன்னா உன் ஃப்ரெண்டாக தானே இருந்தேன், உன் கூட எவ்வளோ நல்லா பழகுனேனே, உன் கூட எவ்வளோலாம் ஊர் சுற்றினேனே நான், ஐயோ உங்கள் வீட்டுக்கு நான் அடிக்கடி வந்து நான் பார்ட்டிக்காக நான் வந்தேனே, எனக்கு ஏன் நீ சொல்லலை அப்படின்னு உங்களை கண்டிப்பாக கேட்குவாங்க. அதுக்கு யூ கெட் ரெடி, நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அதுக்காக. இல்லை நான் அது கேட்க நான் இல்லை லெட் மீ டெல் தம் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து தப்பிச்சிக்கப்படுவீங்க. அவங்க ஒன்று கேட்பாங்க, நான் உன்னோட எவ்வளோ க்ளோஸாக இருந்தேனே, உங்கள் வீட்டில் நான் அடிக்கடி வந்தேனே, நம்மளாம் எவ்வளோலாம் போயெல்லாம் நல்லா சுற்றினமே, எனக்கு ஏன் நீ ஒரு வார்த்தை சொல்லலை. எங்கள் கூட ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க 35 இயர்ஸ் அவர் டீச்சர் ட்ரைனிங் இதில் வந்து அவங்க டீச்சராக இருந்தாங்க, படித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க படித்து கொடுத்துட்டு இருக்கிற நாட்களில் அவங்க ஷி வாஸ் ப்ராட்டஸ் ஆண்டரை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு இந்த நன் சிஸ்டர்ஸுங்களோட தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நாளும் சுவிசேஷத்தை சொல்கிறது வர் வெரி க்ளோஸ். எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாளும் அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லலை. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு ஏதோ மலை பகுதியில் வந்து பிள்ளைங்களாக கூப்பிட்டுட்டு டூருக்கு போகிறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பஸ்ஸு அப்படியே பள்ளத்தில் எவ்வளோ மேலே அடியிலேருந்து கீழே விழுந்து அந்த சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. இறந்தாச்சு. ஒரு நாள் கனவுல வந்து கேட்டாங்களாம், அவங்க பேர் ஜெகமணி. வந்துட்டு, ஜெகமணி நான் உன்னோட எவ்வளோ க்ளோஸாக இருந்தேனே, எனக்கு क्यों मुझे कभी यीशु मसीह के बारे में तुम नहीं बोला, कम से कम एक बार तुम भोली होती, मैं प्रभु को ग्रहण किए होते, तुमने आज क्यों नहीं बोला, मैं अब तड़प रही हूँ, मैं आग में हूँ. ஒரு நாளாவது நீ இயேசு பற்றி நீ சொல்லியிருந்தியானா நான் இன்னைக்கு இந்த நரகத்தில் நான் இருந்திருக்க மாட்டேனே, இன்னைக்கு என்னால் தாங்க முடியலையே, எனக்கு நீ ஏன் சொல்லலை, யூ ஆர் சோ க்ளோஸ் டு மீ, நீ என்னோட எவ்வளோ க்ளோஸாக இருந்த, பட் யூ டிடன்ட் டெல் மீ வை. அப்போ ஷி வாஸ் அனேபிள் டு ஸ்லீப், அவங்களால தூங்க முடியல, அழ ஆரம்பிச்சாங்க. பட் ஷி couldn't do anything after that, she died. அவங்க சொல்கிறாங்க, நான் நரகத்தில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னால் தாங்க முடியல, என்னால் வேதனையை தாங்க முடியல, என்னால் இங்கேருந்து வெளியே வர முடியுமா, முடியாது, எனக்கு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தனா அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பேனே. அன்னைக்கு அவங்க கதறி அழுதாங்க. பட் ஷி மிஸ்ட் அ ஃப்ரெண்ட், இறந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க நரகத்தில் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களே கனவு கண்டு வந்து சொல்கிறாங்க. ஷீ இஸ் இன் ஹெல் பிகாஸ் ஆஃப் ஜெகமணி. அந்த ஆண்டி அன்னைக்கு ஆண்டரை பற்றி அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. தெர் ஆர் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யோர்ஸ். நாளைக்கு அவங்க இறந்தாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? இட் இஸ் ஆர் டியூட்டி. அந்த மனுஷனை கூப்பிடாது நம்ம வேலை, ஜஸ்ட் வெளியே வர்றது வராது அவருடைய வேலை. பட் இட் இஸ் மை டியூட்டி. அட்லீஸ்ட் ஐ ஷுட் ஹவ் நாக்ட் அட் த டோர். கம் அவுட் ஸ்டீவ், கம் அவுட்னு சொல்லி நான் நாக் பண்ணியிருக்கலாம். அவன் வெளியே வராரோ வரலையோ அவருடைய வேலை. பட் வி ஷுட் ஹவ் ஜஸ்ட் நாக்ட் அட் த டோர்.
கண்டிப்பாக அந்த வேலை நம்ம செய்யாததுனால தான் இன்னைக்கு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத அந்த நாட் வரத்துக்கு முன்பாக ஜஸ்ட் திங்க் இட் வாட் ஐ ஹேவ் டு டூ. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை நம்ம அறிவிக்க வேண்டிய நாட்களில் நம்ம வந்திருக்கோம். whether people accept don't accept it is up to நம்ம ஜனங்களுக்கு வசனத்தான் சொல்ல முடியும். அதை தண்ணி ஊற்றுறது, நீர் பாய்ச்சதும் வெளியே செய்கிறதும் ஆண்டருடைய வேலை. பட் நம்மளுடைய வேலை சொல்கிறத நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. 1 Corinthians 9 chapter 16 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட். சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. இட் இஸ் மைன், என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. இட் இஸ் என்னுடைய வேலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த கடமைங்க இது. சுவிசேஷத்தை நிறைய பேர் எனக்கு இட்ஸ் அ கிஃப்ட், சம்படி இட் இஸ் அது வரோம் அவங்க தான் செய்யணும், இங்கே தான். இட் இஸ் நாட் அ கிஃப்ட், இட் இஸ் அ கமாண்ட், இட் இஸ் அ கமிஷன். ஆண்டவர் கொடுத்த கட்டளைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளையை நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்மளுக்கு என்ன, நம்மளே தீர்மானம் பண்ணிக்குவோம். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியில, ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கிருந்து தூக்கி கார்டன்லேருந்து கீழ்ப்படியாதது ஒரே ஒரு காரணம்னால. யோனா கீழ்ப்படியாம என்ன பண்ணாரு, நினைவே போனா தர்ஷிஷ் ஓட்டிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு, உடனே தூக்கி தண்ணியில் தூக்கி போட்டார், கீழ்ப்படியாததுனால. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த கடமை, இட் இஸ் அ கட்டளை, நான் செய்யணும். நான் செய்யலைன்னா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளே யோசித்து பார்த்துக்கிடலாம். இங்கே என்ன இருக்குன்னா, சுவிசேஷத்தை சொல்றது அதை நம்ம மேன்மைப்பா, ஐ டிட் சோ மச், பத்தியா நான் எவ்வளோ ஊழியம் செய்தேன், இவ்வளோ ட்ராக்ஸ் கொடுத்தேன்ப்பா, இவ்வளோ பைபிள் கொடுத்தேன்ப்பா, அது பெருமை. 25 வருஷம் ஐ டிட் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் என்எஃப். ஐ ஸ்டில் சே இன்னைக்கும் வி ஆர் ரெடி. இன்னைக்கு எப்பவுமே நாங்கள் 2 பேர் பேசிக்கிறது, எங்கள் 2 பிள்ளைங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு ஊழியம் செய்துட்டு தான் இருக்கோம், செய்யாமலாம் இல்லை. இன்னும் மிஷினரியாக நம்ம வெளியே போகணும். இதுதான் எங்களுடைய ப்ரேயர். எங்களுடைய ப்ரேயர் இந்த இன்னைக்கு இந்த 2 பிள்ளை, எனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தி ஷி ஹஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இன்னொருத்தி படிச்சுட்டு இருக்காங்க, அவள் எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கா. 2 பேரையும் செட்டில் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் அவங்களுக்கு சொல்லிட்டோம், யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அஸ். பிள்ளைங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு மம்மி நீங்கள் பார்த்துக்கங்க, அதெல்லாம் நடக்காது. நான் டேடி எப்படி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மினிஸ்ட்ரி போனோமோ, மிஷினரியாக போனோமோ, வி வில் ஸ்டார்ட் அகெயின் அவர் லைஃப் ஆஸ் அ மிஷினரி. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் மம்மி ஹேஸ் டு கம், மம்மி இவங்கள பார்த்துக்கோ அதை பார்த்துக்கோ, அதுலாம் நீ எதிர்பார்க்குற வேண்டிய அவசியம் இருக்காது. வி வில் அகெயின் ஸ்டார்ட், மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் போயிடுவோன்னு. ஏன்னா என் மேலே விழுந்த கடமை. வி ஆர் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட் வாட் வி ஹேவ் டன். வி வாண்ட் டு டூ மோர் அண்ட் மோர். இன்னும் அதிகமாக தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னா எங்களோட இருதயம் இன்னைக்கும் துடிச்சிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நாளைக்கு எப்படியோ ஜெகமணி ஆண்டிகிட்ட அந்த லேடி கனவுல சொன்னது போல என்னட்ட சொல்லக்கூடாது, சூர்யா நீ எனக்கு சுவிசேஷத்தை சொல்லாததுனால இன்னைக்கு நரகத்தில் இருக்கிற யாரும் என்னட்ட சொல்லக்கூடாது. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கடமையை நம்ம செய்யலைன்னா அதுக்கு ஆண்டவர் அதை இன்னும் அடுத்த லைன் பாஸ்டுங்க பாஸ்ட். ஐயோ, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோன்னு என்னங்க, எப்போங்க ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க? எப்போ ஐயோன்னு கத்துவாங்க? யாராவது போயிட்டாங்கன்னா தான் கத்துவாங்க ஏதாவது. அப்போ எனக்கு ஐயோ தான், நீ ஒன்றும் செய்யலையம்மா ஐயோ. எப்படி நம்ம அந்த பாஸ்டர் பிரதர் சொன்னாங்க இல்லைங்களா, ஏசாயா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் ஐயோ ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ. நமக்கே ஐயோ வரப்போகுது. ஏன்? நம்ம சுவிசேஷத்தை சொல்லாமல் பண்ணோம்னா. Acts 4 chapter 20th verse படிங்க பாஸ்டர். அப்போஸ்தலர் 4:20. நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க சுவிசேஷம். நம்ம என்னத்தை கண்டமோ, நம்ம என்னத்தை கேட்டோமோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நம்ம அனுபவப்பட்டோமோ அதை நம்ம சுவிசேஷமாக மற்றவங்களுக்கு சொல்லணுங்க. இதுதாங்க ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. நாம் சுவிசேஷம் சொல்லலைன்னா நமக்கு மேலே அது ஆண்டர் நம்மகிட்ட கண்ணப்பி கேட்பார். ஆண்டர் கேட்கறது இல்லாமல் நம்ம எவ்வளோ க்ளோஸாக பழகின ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்ன இவ்வளோ என்னட்ட இருந்தியே, இவ்வளோ க்ளோஸாக இருந்தியே, என்னட்ட நீ சொல்லலையே. அநேக நேரத்தில் சுவிசேஷம் வேலையை செய்கிறது இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். இட் இஸ் ஸோ நிறைய அப்பாயின்மெண்ட் வரும்.
நிறைய ஃபெயில், ரொம்ப சோர்வு வரும். சில நேரத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷர்மேன் ஃபிஷ் பிடிக்க போகிறாங்க தெரியுங்களா? நம்ம ஆக்சுவலி நான் அந்த மெசேஜ் நான் பண்ணலை. அதில் பேதுரு வந்து he was a fisherman. ஒரு ஃபிஷ் even though he is a professional fisherman, அவர் நல்லா திறமையான ஃபிஷர்மேனாக இருந்தால் கூட ஒரு ஃபிஷர்மேனுக்கு ஃபிஷ் பிடிக்கணும் அப்படின்னா he should be an observant. ரொம்ப கவனித்து he has to check என்ன வெதர் இருக்குது, என்ன சூழ்நிலை இருக்குது, இப்போ போகலாமா, போட் எடுத்துகிட்டு போகலாமா, பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்களாம். அதே போல் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யணும்னா நம்மளும் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல யார் எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, என்ன பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில் போய் நம்ம சுவிசேஷத்தை சொன்னால் சரியாது. அவங்க நல்லா ஜாலியாக இருக்கிற நேரத்தில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு அறை விட்டு நம்மளை அனுப்பிட, வேலை இல்லை உனக்கு நல்லா தானே இருக்கு போ அப்படின்வாங்க. சூழ்நிலையை பார்த்து அவங்க உடம்பு சரியாமல் இருக்கலாம், அவங்களோட ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், அநேக விதமான சோதனைகள் அவங்களுக்குள்ளே இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க கரெக்டாக அந்த டைமை பார்த்து நம்ம அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா டக்குன்னு அது ஒர்க் ஆகுங்க. அல்லேலூயா. நம்ம செய்கிறது நம்ம செய்வோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன் அவன் மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈ ஷுட் பி பேஷண்ட், பொறுமையாக இருக்கணும். எடுத்த உடனே அன்றைக்கி போய் சுவிசேஷம் சொன்னால் அவங்க அடுத்த நாளே சர்ச்சுக்கு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. பொறுமையாக இருங்க, வரும், ஒரு நாள் வரும், கர்த்தர் கொண்டு வருவார். சில நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா சிலர் கேட்டுட்டு கண்டுக்காமல் இருந்துருவாங்க, ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தர் அவங்களே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 39 இயர்ஸாக எங்களோட பிரதர் இன்லாக்காக எங்கள் குடும்பத்தார் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. 39 இயர்ஸ் எல்லாம் இவங்க வீட்டில், எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அண்ணா மூத்த அவங்க பிரதர் இன்லா மட்டும் ரட்சிக்கப்படல. ஆண்டு மேலே விசுவாசம் இருக்கும், பட் he was பக்கா ஹிந்து, ரொம்ப பக்தி, போகாத கோவிலில் போகாதில்லை, he was so. ஆனாலும் நாங்கள் பொறுமையாக அவருக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டு கமத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். எங்களோட வாழ்க்கையை பார்த்தாரு, எல்லாமே பார்த்தாரு. ஆனால் ஒரு கார்னரில் அவருக்குள்ளே இருந்து இயேசு தான் உண்மையான தேவன். ஆனால் ஒரு நாள் ஆண்டார் அவரை தொட்டாருங்க. சில நேரத்தில் மீன் வலை போட்டு பிடிப்பாங்க, வராது, தூண்டில் போட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க இவர் பிழைக்க மாட்டாருன்ட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர் இயேசு அந்த நேரத்தில் கூப்பிட்டாருங்க. டாக்டர் சொன்னார் இவர் பிழைக்க மாட்டாருன்னு சொன்னார். 3ஆவது நாள் எங்கள் ஹஸ்பண்ட் போய் கேட்டப்போ இஸ் ஃபிட், அவர் இன்னும் 2 நல்ல நாள் நிறைய நாள் வாழ்வார் அப்படின்னாங்க. இது போன வாரம் நடந்த கதை நான் சொல்கிறேங்க, ரொம்ப பழைய காலத்தை சொல்ல. 39 இயர்ஸாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, எங்கள் அம்மா மாமியாரும் இறந்துட்டாங்க, ஜெபம் பண்ணி அவங்களும் போயிட்டாங்க. அவங்க எப்பவுமே சொல்லுவோம், ஐயோ என் பிள்ளை சபைக்கு வரதை நான் பார்க்கணும், எப்போ நான் பார்க்குவேன்னு நினச்சாங்க. ஒருவேளை அவங்க இல்லை. ஆனால் இன்னைக்கு அவர் அந்த பைபிள் இப்படியே வச்சுன்னுங்கிறாருங்க, நம்மளாவது கீழே வைக்கிறோம், அவர் அப்படியே நெஞ்சில் வச்சுக்கிட்டே படிக்கிறாரு, படுத்துக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு அந்த பைபிள் அங்கேருந்து எடுக்காது அங்கே இருக்கட்டும் அப்படின்றாரு. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம எவ்வளோ நாளாக செய்துட்டு இருக்கோங்க சிஸ்டர், ஆனால் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, பொறுமையாக விட்டுருங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 3ஆவது வந்து விடாமுயற்சி, கண்டினியூஸாக நம்ம எஃபர்ட் எடுக்கணும். அந்த கண்டினியூஸ் எஃபர்ட் செய்யும் போது கர்த்தர் கண்டிப்பாக அதோடைய பலனை நம்ம பார்ப்போம். 3ஆவது we have to reliant upon God. ஆண்டவர் மேலே நம்ம சார்ந்த, ஆண்டவரே இவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டேன், ஆண்டவரே நீங்கள் தான் அவங்களை என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் கண்டிப்பாக அவங்களை சபைக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுக்காக சும்மா இருந்துடாதீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரத்தை வீணடைக்காதீங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் காலேஜில் படிக்கலாம் இருக்கலாம், பிள்ளைங்க வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களா, வாட் எவர் இட் இஸ், whomever you are, உங்களுக்கு கிடைச்ச நேரத்தை, உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஜஸ்ட் பாஸ் இட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த நெருப்பு அவங்க மேலே எரிஞ்சு செத்துடக்கூடாது, அவ்வளோதான். அந்த மனுஷன் வெளியே வரானோ வரலையோ அவருடைய இஷ்டம். அந்த மனுஷன் சாகாமல் இருக்கணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா நாளைக்கு அவர் செத்துட்டு ஐயோ செத்துட்டானே அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் அவர் உயிரோடு இருக்கும்போது இப்போ ஒரு டைம் நாக் பண்ணி வெளியே வாங்க நெருப்பு பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அவர் வெளியே வருவாருங்க. ஏன்னா அவங்களுக்கும் பயம் இருக்கும், நெருப்புனா ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கா இல்லைங்களா? அதுபோல் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீங்க. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு தீர்மானத்தோடு இங்கேருந்து கடந்து செல்வோம். யாராவது ஒருத்தர் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் கண்களை மூடி, தேவரே எனக்கு நீர் கொடுத்துருந்த நேரத்தை ஆண்டவரே எனக்கு நீ வீணடிக்கக்கூடாது, நான் உயிரோ இருக்கிற நாட்களில் தேவன் உமக்காக ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் யாராவது ஒப்பு கொடுத்து எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
ஏசப்பா அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருட்களா கொண்டு வரத்தக்கதான அந்த கிருபை கொடுங்க. இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இது உமக்கென்று இருக்கணும் சுவாமி. அப்பா, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தில் ஆளுகிற பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாட்களை அவைகளை எதிர்க்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர சுவாமி. அப்பா, இன்றைக்கு அநேக ஆயுதங்களை நாங்கள் தரித்து கொண்டிருக்கிறோம். இது மனுஷனை கொல்லுகிற ஆயுதங்கள் கிடையாது ஆண்டவரே. உமக்கென்று போர் சேவகராய் ஆண்டவரே, தீங்கு அனுபவிக்கிறவர்களாய் அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு மிஷனரிகளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல வறண்ட நிலங்கள் இருக்கோ, எந்த இடத்துல ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் போகாம இருக்கோ ஆண்டவரே, அந்த இடத்துல எங்களை கொண்டு போக வேண்டுமா செபிக்கிறேன். என் காரியமாக யார் போவான் என்று கேட்ட வார்த்தையில ஆண்டவரே என்னை அனுப்புங்க என்று சொன்னது போல, அன்றைக்கு எருசலேமில் ஆண்டவரே அநேக பொல்லாப்பு நடக்கும் பொழுது ஒரு சிறு கூட்டத்தார் ஆண்டவரே சபையில உட்கார்ந்து கண்ணீரோட தேவ சமூகத்தில் ஜெபித்த அந்த கூட்டத்தில் முதலாவது முத்திரையை போட்ட தேவன் அப்பா, இன்றைக்கு எங்க மேல முத்திரை போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். 2000 வருஷமா ஆண்டவரே நாங்க ஒருத்தர் குற்றம் சொல்லி வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க அதை உடைத்து வெளிவரத்தக்கதான அந்த கிருபை கொடுங்க. எங்களுக்குள்ள தைரியத்தை கொடுங்க. வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை உமக்கென்று இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சகோதர மத்தியில பேசி இது போல அநேக கூட்டங்களை ஏற்படுத்தி அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே எழுச்சி உமக்கென்று பிரகாசிக்கத்தக்கதான ஒரு அனுபவங்களை, ஒரு வாய்ப்புகளை அநேகருக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. மட்டுமாக பேசின சகோதரிக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக இடங்களுக்கு அவங்களை கொண்டு போய் பயன்படுத்த வேண்டுமாய் கர்த்தர் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி நாம் சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு நல்லவர்.